ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறோம். என்ன நிலைமைன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே மாங்காய் இருக்கா தேங்காய் இருக்கா ஒன்றும் தெரியலை. பட்டு ஜித்தாவிலேருந்து ரொம்ப லாங் டிரைவ் தான். இதை பொறுத்தவரை மக்காவை விட தூரம். ஜித்தாவிலேருந்து மக்காவை விட தூரம் இந்த இது. போய் பார்ப்போம். இதுதான் நம்ம வந்திருக்க இடம். பட் இது ஒரு சின்ன ஏரியா தான். வீடு சந்து இப்படிலாம் இருக்குது. இங்கேயும் மக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் ஏதோ கார்டன் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஊருக்குள்ளே ஒரு கார்டன் போல். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. ரொம்ப ஒரு பழமையான கிராமம் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வண்டி வெளியே நிப்பாட்டியிருக்கோம். வெளியே நிப்பாட்டிட்டு நம்ம இங்கே மாங்காய் தோப்பு கொத்து கொத்தாக தொங்குறத பார்க்க வந்திருக்கோம். 47 டிகிரி வெயில் நம்ம நிற்கிறோம். இன்னொரு பெரிய பெருமை என்னென்னா இந்த இடத்துக்கு, எனக்கு பின்னாடி மலை தெரியுது பாருங்கள். மலைன்னா கல் மலை. இதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் கல் மலை, இங்கிட்டும் கல் மலை. இதே மாதிரி எனக்கு பின்னாடி இந்த மாந்தோப்புக்கு அந்த சைடு கல் மலை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் மாஷால்லா பச்சை பசேர்னு இருக்குப்பா. என்னென்ன வச்சுருக்காங்க அப்போ நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். நானே பேசிக்கிட்டு இருக்கல. நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. 4 தோட்டம் இருக்குது, 4-5 தோட்டம். எல்லா தோட்டமுமே கேட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. அதனால் கேட்டு உள்ளே போக முடியல. நம்ம கூப்பிட்டோம் யார் உள்ளே இருக்கலான்னு. ஒரே ஒரு சவுண்டு மட்டும் உள்ளே வந்துச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கையில் வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன வச்சுருக்காங்க, யார் இதுக்கு வச்சுருக்காங்க, இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருது, இதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் விளாக்க சொல்கிறேன். வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். என்ட்ரன்ஸில் போகையிலேயே மாங்காய் கொத்து நம்மளை வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுது. மாங்காய் கொத்து கொத்தாக தொங்குது. சும்மா வளர்ந்தக்குள்ள கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள். பழுக்கிற ஸ்டேஜு, பழம், காய், இங்கிட்டு காய் எல்லாம் அங்கே மாங்காய் அப்புறம் கொத்து கொத்தாக தொங்குது. நிறையா மாங்காய் தொங்குதுப்பா. என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பட்டது கொஞ்சம் தான் பட்டுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா மாங்காய்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ். அப்படி இந்த ஏரியா பூரா மாமரங்கள் தான், கம்ப்ளீட்டாக மாமரம். அங்கேயும் கொத்து கொத்தாக தொங்குது. வேறு என்னென்ன மரங்கள் வச்சுருக்காருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எலுமிச்சம்பழம் நம்ம ஊரில் கூட இப்படி காய்க்காது. கோட்டு கடுமையான காப்பாக இருக்குது எலுமிச்சம்பழம். அதுக்கு ஏதோ சுண்ணாம்பு நம்மளாம் அடித்து வச்சுருக்காங்க. கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது எலுமிச்சம்பழம். நல்லா பெரியவன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. 47 டிகிரி. இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டரில் வண்டி நிற்கிது. 47 டிகிரி வெயில். ஆனால் இதுக்குள்ளே வந்தோடனே வேர்வே இல்லை பாருங்கள். அங்கேருந்து இங்கே நடந்து வர வரையும் போதுமோன்னு ஆகி போயிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளே வந்தோடனே அந்த வெப்பத்தினுடைய தாக்கமே இல்லாமல் இருக்குது. காப்பிளி செடி அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா எலுமிச்சஞ்செடி, சந்தனாத்து அப்படி காற்றுல அசையுது. அப்படியே அழகா வயலை பார்த்தா பாட்டு தான் வரும் கண்டிப்பாக. இப்போ நம்ம தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறோம். கீழே புல் தெரியுது பாருங்கள். ஆட்டுக்கு போட்டுருக்காங்க புல். நம்ம பலாப்பழம் பார்த்தோம்ல, அங்கே தான் இருக்குது பலாப்பழம், பப்பாளி பழம், அதெல்லாம் அங்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி இங்கே வந்தீங்கன்னா வெறும் மாமரம் தான். லயன் அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரையும் ஒரே மாமரம் தான். மாமரத்தில் மாங்காய் வெறும் அந்த மாங்காய் காய்ச்சி இந்த குச்சி மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இருக்குது. நிறையா மக்கள் வந்து பிடிங்கிட்டு போயிட்டா போல். இதுக்கு அங்கிட்டு வாழை தோப்பு இருக்குது தான். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ ஒரே ஒரு கொலை மட்டும் அப்படி தொங்குதா, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. கொலை பாருங்கள், கொலையாக தொங்குதா மாங்காய். நம்மளுடைய லைஃப்லையே சவுதி அரேபியாவில் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாக்காக ஒரு பிடுங்கின மாங்காய். அதுக்கப்புறம் இப்போ தான் பழம் மாங்காய் எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜ் எல்லாமே கொலையாக தொங்குது. பழ மாங்காய்கள் இதெல்லாம் கொலையாக தொங்குதுப்பா. நம்ம நாட்டில் கூட இவ்வளோ பராமரித்து இவ்வளோ அழகாக இந்த கலரில் மாம்பழம் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் பொட்டல் பாறைகளுக்கு இடையில் ஒரு தோப்பு இருக்குங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. இதற்கு என்ன காரணம்னு நான் வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன். சான்ஸே இல்லைப்பா.
ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க காற்று. 47 டிகிரி வெளியில் வெயில், ஆனால் இங்கே ஜிலு ஜிலுன்னு இருக்குது காற்று. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் அந்த பச்சையும் பசுவும் புல்வெளிகள் அந்த வெப்பத்தை ஈர்த்து மக்களுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாழை தோப்புக்குள்ளே போகிறோம். வாழை மரம் அளவுக்கு சவுதி அரேபியாவில் 1-2 வச்சுருப்பாங்க. ஆனால் வாழை தோப்பு என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் வாழைத்தோப்பு. ஆனால் காய்ப்பு இன்னும் இது வரைக்கும் இல்லை. ஒன்று பூ விட்டுருக்கு, அதை காட்டுறேன் உங்களுக்கு. காய்ச்சிருக்குங்க. பழம் பச்சை பழங்க. இந்த பூ விட்ருக்கு பாருங்கள், பூ விட்ருக்கு. இது வந்து பச்சை பழம், கொலை விட்டுருக்கு. தெரியுதா? பச்சை வாழை கொலை விட்டுருக்கு. வெயிலில் கருத்தும் போயிடுச்சு. இதை பாதுகாப்பாக வைக்கணும், இல்லைன்னா பச்சை மட்டும் கருத்துருவாங்க. நிறைய இடங்களில் கொலையாக தொங்குது. இங்கே சக்கரைவள்ளி கிழங்கு பயிரிட்டுருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் சக்கரைவள்ளி கிழங்கு, பப்பாளி, அதோட வாழைப்பழம், இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க. பப்பாளி பழம் பழுக்க தொடங்கிருச்சு. மாங்காய் நிறையா பிடிங்கிட்டாங்க போல். மாஷால்லா, ஒரு பழம் கூட வச்சுருக்காப்பா. மாஷால்லா, மாங்காய் போட்டு வச்சுருக்காங்களே. பலாப்பழம் அறுத்து வச்சுருக்காங்க விற்பனைக்கு. பலாப்பழம், கொய்யா மரம் வந்து இங்கேயே மாம்பழம் பிடுங்கி விற்பனை செய்கிறாங்க. மாம்பழம் வச்சுருக்காங்க, சுரக்காய் வச்சுருக்காங்க. இதில் மாம்பழம் வந்து மூடாக்கு போட்டு வச்சுருக்காங்க, பழுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக இந்த மாங்காய் கேட்டிருக்கோம். பச்சை மாங்காய் இருக்குல்ல, பச்சை மாங்காய், குண்டு மாங்காய், பச்சை மாங்காயாக ஒரு ஊறுகாய் போட்டு நம்ம எப்போவும் எல்லா வருஷமும் நம்ம சப்ஸ்கிரைபரில் கொடுப்போம். அது மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 மாங்காய் கேட்டிருக்கேன். தரேன்ருக்காங்க. மாங்காய் பறிக்கையில் அந்த வீடியோ கட்டுறேன் பாருங்கள். மரத்துலேருந்து மாங்காய் பறித்து, மரத்துலேருந்து பழங்களை பறித்து சாப்பிடையில் அதில் ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேஸ்ட்டு இன்பம் வேறு லெவல். நீங்களே மாங்காய் பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால் முதல் மாங்காய் நம்ம அந்த வாது ரொம்ப முக்கியம். இந்த வாதோட மாங்காய் பறிக்கணும். இந்த வாதோட 10 பிடிங்க சொல்லியிருக்காங்க, 10 பறிக்க சொல்லியிருக்காங்க. 1 வரமாட்டேங்குது வேலை. 2 கைக்கு எட்டுற தூரத்தில் மாங்காய்கள், கைக்கு எட்டுற தூரத்தில் மாங்காய் டன் டன் டன். இதே மாதிரி நிறையா இருக்குது. ஜித்தாவில் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும். இந்த மாங்காய் பழம் பழுக்கிற வரையும் விற்பனை உண்டாம். ஆமாம், எவ்வளோன்னு கேட்டேன். 10 மாங்காய் 10 ரியால், அதை 12 மாங்காய் 10 ரியால் கொடுக்குறாங்க. ஆமாம், எனக்கு நல்லா இருந்துச்சு. வெளியில் ஒரு மாங்காய் 15 ரியால் சொன்னாங்க. 1 கிலோ மாங்காய் 15 ரியால் சொன்னாங்க. இங்கே வந்து 10 ரியாலுங்கிறப்ப ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. ஒன்று அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வயல் வழியில் வந்து ஒரு விவசாயத்துக்கு நடுவில் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒர்த்து, சூப்பர் ஒர்த்து. மாங்காய் என்ன விலைன்னு சொல்கிறேன்னே. மாங்காய் வந்து 10 மாங்காய் 12 மாங்காய் 10 ரியால். பெரிய பெரிய மாங்காய். பேச முடியல, நான் வண்டியில் உட்காந்து பேசுகிறேன். அன்பர்களே, நம்ம வீடியோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட் மன நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கணும்ல. அந்த கடந்து வந்த பாதையை என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டுறேன், அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வழிச்சாலை பயணம். சவுதியில் இது மாதிரி ஒரு வழிச்சாலைகள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. நாங்கள் வந்து ஜித்தாவிலேருந்து ஏறத்தாழ ஒரு 100 கிலோமீட்டருக்கு வெளியில் வந்திருக்கேன். அப்படிங்கிறனால ஒரு வழிச்சாலை, ஒன்று போகும் ஒன்று வரும். நம்ம இந்தியாவில் மாதிரி பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படி ஒரு வழிச்சாலையில் வாகனம் ஓட்டி பல வருடம் ஆச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறு கிராமம், ஒரு பக்காலா, ஒரு பள்ளி,
அதுக்கு ஒரு 50 வீடு. நீண்ட இடைவேளை, ஏறத்தாழ ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு சிறு கிராமம், அவ்வளோதான் அந்த கிராமம். வேறு ஒன்றும் இல்லை ஊருக்குள்ளே. எல்லாம் டிரைவர்கள் மாட்டினாங்கன்னா செத்தாங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. லெஃப்ட் எடுத்தாச்சு. இதுதான் போர்டு. 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. நம்ம வர்ற லொக்கேஷன் சரிதானா தவறுதானான்னு தெரியலை. என்ன வெறும் கருவக்காடு, பாறை, மண் மலை இப்படியாக இருக்குது. பயமாக வேறு இருக்குது. நான் தனியாக தான் வர்றேன் அப்படிங்கிறனால ஒரு சிறு அச்சமும் கூட இருக்குது. போகிறது சக்ஸஸ் ஆகுமா இல்லை சக்ஸஸ் ஆகாதா அதுவும் தெரியலை.